சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ் புதவுலியில விழுந்துறாங்க. அது விழுந்து சத்தம் கொடுக்குறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு அவரும் அந்த காட்டுக்குள்ள தேடிக்கிட்டு இருந்தவர் வேகமா ஓடியாராரு. ஓடியாந்தா அந்த புதவுலிக்கு பக்கத்துல தமிழுடைய ஹேண்ட்பேக்கு எல்லாமே கிடக்கு. அப்ப தமிழ் இதுக்குள்ள விழுந்துட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்னு கத்துறாங்க. அந்த நேரம் பார்த்து தமிழ் கை புதவுலியில இருந்து வெளியே கையை நீட்டுறாங்க. அதை பார்த்ததும் என்ன பண்றதுன்னே அவருக்கு தெரியல. பட்டுன்னு சுற்றி முற்றி பார்க்குறாரு. அங்கனக்குள்ள ஒரு வேர் மாதிரி கிடக்கு. அந்த வேரை இடுப்பில் கட்டிக்கிட்டு அந்த மரத்துலையும் கட்டி விட்டுறாரு. கட்டி விட்டுட்டு கொஞ்சம் வேரை தூக்கி உள்ளேயும் போடுறாரு தண்ணிக்குள்ளே. போட்டதும் தமிழ் அந்த வேரை பிடிச்சி அப்படியே மேலே எந்திரிச்சிரு, நான் உன்னை இழுத்துறேன் அப்படிங்கிறாரு. அந்த வேரை மயக்கத்தோடு பிடிச்சி மேலே ஏறுறாங்க. அப்போ தூக்கிடுறாரு. மேலே வந்ததும் தூக்கிடுறாங்க. மேலே வந்ததுமே அவங்களுக்கு பேச்சு மூச்சு இல்லாமல் ஆயிடுது. அவங்களுக்கு வாயோட வாயாக வச்சு மூச்சு கொடுத்து அவங்கள பிழைக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மூச்சு விட ஆரம்பிச்சிடுறாங்க. மூச்சு விட்டு முழிச்சு பார்க்கையில் சேது பக்கத்தில் இருக்காரு. மாமா நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லவும், ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது மண்டையில் அறிவு இருக்கா? இப்படி வாய் வயிறுமா இந்த காட்டுக்குள்ளே சிக்கலாமா? இது காடு எப்படியாப்பட்ட காடு? ஏற்கனவே அந்த சாமி சித்தர் சொன்னார்ல, அதை கேட்டுட்டுமா நீ இப்படி துணிஞ்சு வந்திருக்க, அதுவும் வாய் வயிறுமா இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லவும், மாமா நான் வாய் வயிறுமா இருக்கிறது எனக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம காப்பாற்றித்தானே ஆகணும். அப்படின்னா நீங்கள் ஒரு ஆள் மட்டும் தேடுனா அது சரியாக வராது மாமா. அதனால தான் நான் வந்தேன். வீட்டுக்கு கூட தெரியாது, நான் சொல்லாமல் கொள்ளாமல் தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டி உன்னை அவங்க தேடிக்கிட்டு இருப்பாங்கள்ல அப்படின்னு தெரியும். நான் எப்படி இங்கே தான் வருவேன்னு அவங்களுக்குன்னு தெரியும். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், ஏண்டி இந்த காட்டுக்குள்ளே என்னாலேயே போக பயமாக இருக்குது, நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லவும், இப்போ அதுக்கெல்லாம் பேச நேரம் இல்லை. நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் கடத்த நம்ம வீட்டில் உள்ளவங்க ஒவ்வொரு உயிரையும் இழக்கிற மாதிரி ஆயிரும். அதனால முடிஞ்ச வரையிலையும் நம்ம இந்த காட்டுக்குள்ளே எந்த இடத்துல அந்த மருந்து இருக்குன்னு தேட ஆரம்பிப்போம். தனித்தனியாக தேடினாதான் யாருக்காவது ஒரு ஆளுக்கு கண்ணுக்கு தட்டுப்பட்டுச்சுன்னா நான் கூப்பிட்டுறேன், நீங்கள் கண்ணுக்கு தட்டுப்பட்டாலும் கூப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லவும், இவ்வளோ தூரம் பட்டும் மறுபடியும் தனியாக போகிறோங்கிற அப்படிங்கிறாப்புல, இல்லை மாமா நான் போயிருப்பேன், நீங்களும் இருக்கீங்கல்ல, நான் சவுண்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லவும், சரி பார்த்து போன்ட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக தனியாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்கிட்டு போசு ஒரு பக்கம் தேட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காப்புல. தமிழ் போய்கிட்டே இருக்கையில் அந்த காட்டுக்குள்ள அவங்க அந்த வண்டு கூடு கட்டி இருக்க அந்த மருந்து இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்சதும் அவளுக்கு ஒரு ஐடியா வருது. ஏன்னா இது மனுஷ வாடையை கண்டுச்சுன்னா கண்டிப்பாக மேலே கடிக்காமல் இருக்காது, அந்த விஷம் பூரா நம்ம மேலே இறங்கிரும் சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி இந்த வண்டை சாகடிச்சாதான் அந்த மருந்தை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு துணியை விரித்து அவங்க கையில் நறுக்கி ரத்தத்தை பூரா அந்த துணியில் விடுறாங்க. அந்த ரத்தத்தை விட்டதுமே அந்த ரத்த வாடைக்கு வண்டு ஃபுல்லாக இங்கே வந்துடுது. அந்த துணியில் உட்காந்துருது. இவங்க அந்த நிமிஷமே பெட்ரோலை ஊற்றி தீப்பந்தத்தை வச்சு விட்றாங்க. எல்லாமே செத்துருது. செத்ததான் அந்த மருந்தை எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து போசு அங்கே வர்றாரு. போசு வந்ததும் தமிழ் மருந்தை எடுத்துட்டு கொண்டு வரதை கண்டுபிடிச்சிட்டு போசு, ஆஹா இவ கையினால மருந்தை கொண்டு போக விடக்கூடாது, இவ மருந்தை கண்டுபிடிச்சது மாதிரி இருக்கு, இவட்ட இருந்து நம்ம வாங்கிடணும்னு சொல்லிட்டு வேகமா குறி மருந்து அப்படிங்கிறாப்புல, நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உன்னிட்ட எது கொடுக்கணும், நீ ஒழுங்கா என்னைய விடு வழிய அப்படின்னு சொல்லி அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. போசு தமிழை தள்ளி விட்டுட்டு அந்த மருந்தை எடுக்க போறாரு. அந்த நேரம் பார்த்து அங்கே சேது வந்துடுறாரு. அவங்க சவுண்டு விட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க, விட்றான்ட்டு. அந்த நேரம் சேதும் அங்கே வர, சேது வந்ததும் போசை போட்டு அடின்னு அடிச்சு, இங்கே நீ திருந்தலையாடா அப்படின்னு சொல்லவும், ஏண்டா அவ மருந்தை எடுத்துட்டால, அப்புறம் என்ன நீ அதை எடுத்து கொண்டு போய் காப்பாத்துற மாதிரி நீ நல்ல பேர் வாங்கணுமா? இங்கேயும் காட்டுக்குள்ளேயும் உனக்கு புத்தி போகலையடா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னைய வேற ஒருத்தனா இருந்தால் இங்கனக்குள்ளேயே புதைச்சி விட்டு போயிடுவேன், நீ என்னத்தான் இருந்தாலும் என் சித்தப்பா மானா போயிட்ட, அதனாலதான் உன்னை விட்டுட்டு போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வா தமிழ் அப்படின்னு சொல்லி தமிழும் சேதும் சேர்ந்து வர்றாங்க. சேர்ந்து வந்துட்டு மெடிக்கல் கேம்புக்கு வர்றாங்க. மெடிக்கல் கேம்பில் அந்த மருந்தை கொண்டாந்து கொடுக்குறாங்க. அந்த மருந்தை பார்த்ததும் அவ்வளோ வெத்துக்கும் அவ்வளோ சந்தோஷம். எல்லாருக்கும் அந்த மருந்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மருந்தை எல்லாரும் சாப்பிட்டதும் அவங்களுக்கு தலைவலி, அந்த ரொம்ப வலியெல்லாம் இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ராசாங்க அந்த மருந்தை சாப்பிட்டதும் அவரும் கொஞ்சம் வலியெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சாலே உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஆமாம், இந்த மருந்தை சாப்பிட்டதுமே எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழையும் சேதையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்றாங்க. அப்போ தான் அப்பத்தா வருது. சாவுத்திரியும் ஈஸ்வரி எல்லாரும் மயக்கம் தெளிஞ்சு முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்த்துட்டு தமிழ்கிட்ட கூட
ஒரு நன்றி சொல்லணும் கூட இல்லை. அப்பையும் அதுக்கு கடுகடுன்னு முகத்தை வச்சிருக்குங்க. அப்பதான் அப்பத்தா கேட்குது, இவ்வளோ தூரம் வாய் வயிறுமா இருந்த அந்த காட்டுக்குள்ளே போய் அந்த மருந்தை கொண்டு வந்து உங்களை எல்லாம் காப்பாத்திட்டா அவளுக்கு ஒரு நன்றி சொல்லணும் கூட உனக்கு நினப்பு வர மாட்டேங்குது. நீங்கெல்லாம் என்ன ஜென்மம்டி அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக ரெண்டு மாறி மாறி பாக்குதுங்க. இவங்க நன்றி சொல்றதுக்காகவா நான் மருந்து எடுக்க போனேன், எப்படியோ நம்ம வீட்டு ஆளுகளை நான் காப்பாத்திட்டேன், அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிறாங்க. பாருடி, இதுதாண்டி தமிழ், இதுதாண்டி என் பேத்தி அப்படின்னு கம்பீரமா சொல்லிக்கிட்டு இருக்கு அப்பத்தா.